வெல்கம் டு தமிழ் காசு. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு மார்க்கெட் பயங்கர வொலாட்டிலிட்டியாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு மார்னிங் ஓப்பனிங் ஒரு 22,300 கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தபதபன்னு 22,105 கிட்ட வந்துச்சு. திருப்பி மேலே 22,300 போச்சு. திருப்பி 22,070க்கு 22,050க்கு வந்துச்சு. திருப்பி அங்கேருந்து 22,400க்கு போயிருக்கு. வாசி மக்கரமும் கிளன் மெக்ராத்தும் போலி நிஃப்டியில் போட்டால் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வேர்ல்டில் பெஸ்ட்டு ஸ்விங் போலர்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு இவ்வளோ வொலாட்டிலிட்டியாக இருந்தது காரணம் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி ஒன்று, ரெண்டாவது எலெக்ஷன் ஃபீவர். ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் ஃபீவர்னால மார்க்கெட் வொலாட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ ஏறினதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நேற்று இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்தது ரேட் கட் இருக்குன்ற ஹோப் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஏறி இருக்குது. அது இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கு. கடைசி நேரத்தில் எம்என்டம் ஜாயின் பண்ணிடுச்சு. எம்என்டம் ஏன் ஏறிச்சு 3% மேலேன்னா ஷார்ட் கவரிங் நடந்துச்சு எம்என்டமில். அதனால் 3% மேலே ஏறிச்சு. மார்க்கெட்டு நம்ம நேற்று சொன்ன அனைத்து ரெசிடென்ஸுங்களையும் உடச்சிருச்சு. நேற்று நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 22,240, 22,300 அனைத்து ரெசிஸ்டன்ஸையும் உடச்சி இன்றைக்கி 22,404 இருக்குது. அடுத்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,539. இது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸு. 22,540ன்னு வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 22,300, அதுக்கு கீழே 22,200, அதுக்கு கீழே 22,140, அதுக்கு கீழே 22,100, அதுக்கு கீழே ரொம்ப ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் 22,030. இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான சப்போர்ட். ஒரு ஹையர் ஐயும் நிஃப்டி உடச்சிக்கிட்டே வருது. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ளே திருப்பி ஒரு வாட்டி ஹையை டச் பண்ணிட்டு கூட விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைஸ் ஆன் செல்லுன்றது தான் இப்போ இருக்கிற தாரக மந்திரம். உங்கள் கையில் ப்ராஃபிட் இருந்ததுனால் ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க, ஒரு பங்கில் ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க, அது ஒரு 115 ரூபா, 120 ரூபா, 125 ரூபா அந்த லெவலில் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு சிறு முதலீட்டாளர்னால் இவங்க விளையாடுற விளையாட்டெல்லாம் நமக்கு தாங்காது. அதனால் ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புக் பண்ணிட்டு அமைதியாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கீப் ரெடி. 22,000க்கு கீழே மார்க்கெட் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நிஃப்டி நாளைக்கு 22,539ன்ற குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,758. கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 22,300, 200, 140, 100, 22,030 இதெல்லாம் அடுத்தடுத்த குட்டி சப்போர்ட்டு. மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,030. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,830. அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப மேஜர் சப்போர்ட்டு. அதனால் திருப்பியும் சொல்கிறது, ப்ராஃபிட் இருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணாதீங்க. ரைஸ் ஆன் செல்லு தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. அடுத்தது எக்கனாமிக் காலண்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எதுவும் சொல்கிற அளவுக்கு முக்கியமான டேட்டா இல்லை. 6 மணிக்கு பில்டிங் பர்மிட்ஸ் ஒன்று இருக்குது, ஹவுஸ் ஸ்டார்ட்ஸ் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா எதுவும் கிடையாது. எஃப்ஐடிஐ டேட்டா வந்துச்சா பார்த்துக்கலாம். மணி 5:30 ஆகுது, 5:15 ஆகுது. இன்னும் அப்டேட் ஆகலை. 15ஆம் தேதி தான் இருக்குது, இன்னும் அப்டேட் ஆகலை. இதை நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.